ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைடன்ட் செஃப். இந்த வீடியோவில் நம்ம ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸான பேப்பர் ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் அந்த பேப்பர் போல் இருக்க லேயரை ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். இதில் நான் தண்ணீர் சேர்த்து நல்லா அலசி எடுத்துடலாம். 4-5 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இந்த தண்ணீரெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம். மறுபடியும் இதில் தண்ணி சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். 4 மணி நேரம் இது ஊறட்டும். 4 மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள், அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இனி இந்த தண்ணீர் எல்லாமே நம்ம வடிகட்டிய பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். 2 பேட்சாக இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் இதை மிக்ஸி ஜாரில் எடுக்கிறேன். இது கூடவே 1/4 கப் தண்ணீர் சேர்க்குறேன். நல்லா மையாக அரைத்து எடுத்துடலாம். பாருங்கள், இதே போல் நல்லா மையாக அரைத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம இனி ஒரு பவுலில் எடுத்துடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் அரிசி வச்சுருக்குறோம்ல, அதையும் இதே போல் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு 1/4 கப் தண்ணீர் சேர்த்து அதையும் நம்ம நல்லா பேஸ்ட் அரைத்து எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா கெட்டியாக இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணீர் போல் தான் வேணும். அதனால நான் இதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு இதில் 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. அதனால் கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நான் நல்லா கலக்கி விடுறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லூஸாக நம்ம தேங்காய் பால் பிழிஞ்சு எடுப்போம்ல, அந்த பதத்தில் கரெக்டாக இருக்குது. அடுத்து ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இதனால் ஏதாவது கட்டியாக இருந்தால் கூட போயிடும். பாருங்கள், எந்த வித கட்டியுமே இல்லை. எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு. பேப்பர் ஸ்வீட்டுக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அப்புறமா இதே போல் காட்டன் துணி இல்லைனா சின்ன டவல் ஏதாவது எடுத்து இதில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. இனி இதை நம்ம பேனில் வச்சு எடுத்துடலாம். பேன் நல்லா சூடான பிறகு லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த துணியை நல்லா மாவில் நனைச்சிட்டு இதே போல் லைட்டாக தடவி எடுத்தாலே போதும். ஸ்டவ்வை வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் வர வச்சுக்கோங்க. அங்கங்கே ஓட்டை இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இதே போலவே நம்ம எல்லா பேப்பரையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஒவ்வொரு தடவையும் இதே போல் செய்து எடுத்த பிறகு மறுபடியும் லைட்டாக எண்ணெய் தடவிய பிறகு அடுத்து இதே போல் செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது வந்து ரெடியான பிறகு அதுவே சைட்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இது பேன்லேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம தோசைக்கல்லையும் ரெடி பண்ணலாம். நான் இதை பேனில் ரெடி பண்ணி எடுக்கிறேன். பேப்பர் ஸ்வீட்டுக்கு தேவையான பேப்பர் லேயர் எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி நம்ம உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்ககிட்ட வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்து பவுடர் பண்ணிவிடுங்க. இனி இது எல்லாமே லைட்டாக நம்ம பவுடர் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் பாருங்கள், இதே போல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதை நம்ம வேறு ஒரு பவுலில் எடுத்துடலாம். அடுத்து இதே மிக்சர் ஜாரில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். இது கூடவே 4 ஏலக்காயோட விதையை மட்டும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். பேப்பர் ஸ்வீட்டுக்கு தேவையான சர்க்கரையும் ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பவுலில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நம்ம பேப்பர் ஸ்வீட்டை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேப்பர் போல் உள்ள ஷீட்டில் 2 ஷீட்டை நான் எடுக்கிறேன். இதே போல் வச்ச பிறகு நம்ம இதுக்கு மேலே நல்லா நெய் அப்ளை பண்ணி விட்டுடலாம். நெய் தடவுறதுனால இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்துடலாம். கொஞ்சம் நிறையவே நட்ஸ் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரை சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இனி நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுக்கலாம். நான் இதை கொஞ்சம் நீளமாக ரோல் பண்ணி எடுக்கிறேன். எனக்கு இந்த பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் வருது. உங்களுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா சைடுமே ஃபோல்ட் பண்ண பிறகு பாருங்கள், இதே போல் நான் மடித்து எடுத்துடுறேன். ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு. இதே போலவே நம்ம எல்லா பேப்பர் ஸ்வீட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு 2 ஷீட்டை விரிச்சிட்டு நம்ம இதில் நல்லா நெய் தடவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸை சேர்த்த பிறகு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இனி நம்ம இதை ரோல் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இது சாப்பிடும்போது அந்த நெய்யோட மணமும் அந்த இனிப்போட டேஸ்ட்டும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்டியான பேப்பர் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.